வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசங்க. நான் என்ன பண்ணேன்? நான் பாட்டுக்கு சமத்து பையனா வண்டி தள்ளிட்டு தானே வரேன். வண்டியை தள்ளிட்டு வரதுனால தான் நான் உங்களை ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ பாத்து. இந்த உலகத்திலேயே பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு கூட பைக்கையும் வச்சுக்கிட்டு அதை தள்ளிட்டு வர ஒரே ஆள் நீங்களா தான் இருப்பீங்க. தேங்க்யூ. என்ன தேங்க்யூ? நான் உங்களை கலாய்க்கிறேனாவது தெரியுதா உங்களுக்கு? அது புரியுதா? அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். எப்பா தெய்வமே, கல்லூலி மங்கன்லயே மிகப்பெரிய கல்லூலி மங்கன் நீங்க. பெட்ரோல் காசை மிச்சம் பண்றதுக்காக இன்னும் எவ்வளவு தூரம் இந்த பைக்கை உருட்டிக்கிட்டே வருவீங்க நானும் பாக்குறேன். நோ ஆதிர, நோ, யூ ஆர் மிஸ்டேக்கன் மீ. நான் ஒன்னும் பெட்ரோல் காசை மிச்சம் பிடிக்கிறதுக்காக பைக்கை தள்ளிட்டு வரல. பின்ன எதுக்கு? அது எதுக்குன்னா, அதோ பார், பௌர்ணமி நிலா, பகல் போல் வெளிச்சம், பக்கத்துல நீ, சொர்க்கத்துல நான். இப்ப உன் கையில வழிஞ்சிட்டு இருக்கிறது குல்ஃபி ஐஸ் மட்டும் இல்ல, என் மனசும் தான். என்னது? கவிதை ஆதிர, கவிதை. இப்படி ரொமான்டிக்கா கவிதை எழுதுற மாதிரி ஒரு லவ்லியான சிச்சுவேஷனை உனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் என் பைக்கை கஷ்டப்பட்டு தள்ளிக்கிட்டே வரேன். புரியுதா? ஆனா இந்த பச்சை மண்ணே சந்தேகப்படுறீல? இதெல்லாம் ஒன்னும் நம்புற மாதிரியே இல்ல. இருந்தாலும் போனா போதுன்னு நம்புறேன். சரி வா. இருந்தாலும் இத தள்ளிட்டு வரதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிட்டேன். அப்படி தள்ளு. என்ன வெயிட்? ஆதிரி, நீயும் புருஷனும் சந்தோஷமா இருந்தாலே எனக்கு நெருப்ப மிதிச்ச மாதிரி இருக்கு. இருங்க, காலையில ரோஹிணிய வச்சு ஆரம்பிச்ச பிளான இப்ப முடிச்சு வைக்கிறேன். அம்மா, டெய்லி இதே தோசையே சாப்பிட்டு போர் அடிக்குதுமா. நாளைக்கு ஒரு நாள் பூரி உருளைக்கிழங்கு பண்ணலாமா? ஏய், எல்லாருக்கும் ஒரு கவலைன்னா உனக்கு ஒரு தனி கவலை. வாயை முடிக்கிட்டு பேசாம இரு. ஓன்ட்ட போய் கேட்டேன் பாரு. ரோஹிணி, சின்னனி, எதுக்கு இப்ப பயந்துட்டு இருக்க? பிரபு மாமாவால நீ காலேஜ் போற விஷயத்த கண்டுபிடிக்கவே முடியாது. இல்ல சின்னனி, எனக்கு என்னமோ அண்ணன் நீ கண்டுபிடிச்சிரும் தான் தோணுது. நீயோட என் படிப்பு முடிஞ்சிரும் போல இருக்கு. ரோஹிணியை இவர்கிட்ட மாட்டி விடுறதுக்காகவே சத்யா வேணும்னே ரோஹிணி கிட்ட பேசிட்டு இருக்கான். ரோஹிணி, எங்க கோபப்படாம இருங்க. ரோஹிணி, ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு. எங்க எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாங்க. நீங்க முதல்ல உள்ள வாங்க. தயவு செஞ்சு நீ இதில் தலையிடாத. இல்ல, ரோஹிணி காலேஜுக்கு போறது தெரிஞ்சு இன்னைக்கு இவன் ருத்ர தாண்டவம் ஆட போறான். பாட்டி, சும்மா பயமுறுத்தாத பாட்டி. ரோஹிணி காலேஜுக்கு போறதுக்கு அண்ணா ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சுன்னா ரோஹிணியை நான் படிக்க வைக்கிறேன்னு கண்டிஷனா சொல்லிடுவேன். இன்னைக்கு அடிதடி கன்ஃபார்ம். சொல்லு, காலையில எங்க போன? என்கிட்டயோ உன் அண்ணிக்கிட்டயோ கூட சொல்லாம அப்படி அவசரமா எங்க போயிட்டு இருந்த நீ? உனக்கு வெளியில என்ன வேலை? அது இவ கூட வெளியில போற அளவுக்கு அப்படி என்ன வேலை உனக்கு? ஏ மாமா, ரோஹிணி என் கூட வெளியில வரக்கூடாதா? நான் உன்கிட்ட எதுவும் பேசவே இல்ல. நீ என்கிட்ட எதுவும் பேசாத, சரியா? ஆனா என்ன பத்தி தானே மாமா பேசுறீங்க. அப்ப நான் தானே கேட்கணும். ரோஹிணி என் கூட வந்தா என்ன தப்பு? தப்புதான். அண்ணா, என்ன தப்பு? டேய் கார்த்தி, நீயே விஷயத்தை பெருசாக்கி விட்டுறாதடா, பேசாம இரு. என்ன தப்பா? உன் பொண்டாட்டி கூட ரோஹிணி வெளியில போனா அவ கெட்டு குட்டிச்சவரா போயிருவாடா. மாமா, என்ன நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் கெட்டவ இல்ல. ரோஹிணி கெட்டு போறதுக்காக நான் அவளை எங்கேயும் கூட்டிட்டு போகல. நான் அவளை காலேஜுக்கு தான் கூட்டிட்டு போனேன். இத்தனை நாளா என் மனசுக்குள்ள போட்டு நான் குமுறிக்கிட்டு இருந்த விஷயத்த இந்த யமகாதகி எவ்வளவு ஈஸியா போட்டு உடைச்சிட்டாளே. என்னது? காலேஜுக்கா?
எந்த காலேஜுக்கு? அங்க எதுக்கு நீ போன? எதை கேட்டாலும் வாய் மூடி நிக்கிற? இங்க ப்ளீஸ் என்ன ஆகுற? அது வந்து நான் தான் உங்ககிட்ட சொல்றதுக்கு மறந்துட்டேன். சத்யா படிச்ச காலேஜ்ல ஏதோ வேலை இருக்கு, அங்க நான் போயிட்டு வரட்டுமான்னு ரோஹிணி நேத்து என்கிட்ட வந்து கேட்டா. நான் போக வேணும்னு தான் சொன்னேன். ஆனா இருந்தாலும் ஏதோ ஒரு ஆர்வத்துல சத்யா அவ படிச்ச காலேஜுக்கு இவ போயிருக்காங்க. அதான்